தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே ஸ்டீவன் ஆல்வா சார்லஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மெர்சி மாதரசிகளுடைய இறைப்பாற்றிற்காகவும், சேவியர் சுசியமிசம் ராஜேஷ் கிறிஸ்டோபர் இறைப்பாற்றிற்காகவும், கேத்ரின் மார்டின், அகுனா மார்டின், நான்சி மேரி, சகாயராஜ் இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் உடல் உள்ள சுகம் கிடைக்கும் மற்றும் ஜெயபிரகாஷ் மேரி வளாதி நல்ல ஆரோக்கியம் தர வேண்டியும், தெரசா துரைராஜ் ஆரோக்கியராஜ் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருணைதாஸ் ஜூலி இவர்களுக்கு உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், டேனியல் சத்யா ஹர்லின் இறைவன் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரான்சிஸ் சோனதான், பிரான்சிஸ் ஆர்டோ, சில்வாரியஸ், மரிய கிங்ஸ்லி இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் மற்றும் லிட்சியாவுக்கு நல்ல உடல் நலத்தையும் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெறவும், ஏ செபாஸ்டின், எலிசா மேரி இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சேவியர் சகாயராணி இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். மேலும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இவர்களே புனித சவேரியார் எனும் மீது உள்ள நம்பிக்கையினால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருந்தார். அந்த சவேரியாரை பாதுகாவலராய் கொண்டிருக்கக்கூடிய நாமும் அவரை கூட இறைவன் மீது உள்ள நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது நம்மால் வல்ல செயல்கள் பல செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த திருப்பலியிலே என்றும் இருந்து நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வர வேண்டி பக்தியோடு ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய்மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதிகள் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக மனமனது இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல் இறைவனிடமும் என் பெருமாகவே ஆதியாய் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் ஆனந்த புனித அணிகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Yeah.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படைப்பனை வழியால் எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மால் ஏற்றுக்கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 16 முதல் 19 முடிய மற்றும் 22, 23. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாக
இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். அப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 16 இறை வார்த்தைகள் 15 20 முடியும். அக்காலத்தில் இயேசு 11 பேருக்கு தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோ பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பெய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொள்ளும் நஞ்சை உடைத்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு முன்னேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செவிலியான பக்தர்களே, இரவு முழுவதும் மலையோடு மலையாக அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி பிறகு புனிதரின் உருவம் தாங்கிய தேரினை நமது வீதிகளிலே அழைத்து வந்தோம். நிச்சயம் புனித சவேரியார் உங்கள் இல்லங்களையெல்லாம் பார்த்திருப்பார். பார்த்ததுக்கு அப்புறம் சாதியார் என்ன நினைச்சிருப்பார்? அவர் என்ன நினைக்கிறாரு எப்படியா தெரியுது? ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். வெரி குட். கரெக்டா கேட்டுருப்பாரு. நீங்க நடிகை பரவாயில்ல, என்ன ஏன்னா நம்ம உள்ள இருந்த கோயிலுக்குள்ள என்ன வீட்டில் கூப்பிட்டு நடிகை முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ப்ராக்டிக்கலா அப்படி வச்சிருக்கோம். நம்மளால கொஞ்ச நாளுக்கு ஒன்று முன்னாடி வந்திருக்கலாம், ஆனால் பின்னாடி வந்திருக்கலாம். அது ஏன்னா கரெக்டாக அப்பா வந்துச்சு. நிறைய பேர் தோணி இருக்கும்ல, ஸோ நைன்னு இருக்குதுங்க. எங்கள் ஊரும் சவுடியார் கோயில் தான், திருவிழா தான். நேற்று பார்த்தா எங்கள் ஊரையும் மழை பிடிச்சிட்டாங்க, என்ன அங்கேயும் மழை போல. அதனால நான் நேற்றே சொன்னது போல சவுடியார் திருவிழானாலும் நமக்கு முன்னாடி வர்றது இந்த மழை தான் வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வரும். ஆனாலும் இருந்த பொழுதும் ஒரு மலை இயற்கை அது நடக்கிறது. ஆனால் அதோடு நாம் நம்முடைய இந்த விழாவை நிறுத்துவது கிடையாது. ஒன்னே ஒன்றுதான் மனசுல தோணும், கடவுள் இருக்கிறார் பார்த்துக்குவாரு, சவதியார் இருக்கிறார் பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கை தான் நம்மை இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் பல நாட்கள் நடத்தும், பல வருடங்கள் நடத்தும். அதுதான் நமக்கு இன்றைய நாளில் நாம் நம்பிக்கை கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்த்துவதாக நற்செய்தியில் ஒரு பகுதி. நேற்று ஃபாதர் வந்து நற்செய்தி அறிவிப்பதை பற்றி சொன்னார். இன்னைக்கு அதில் இருக்கிறது, என் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நான் நம்பிக்கையற்றவர்களுக்கோ தண்டனை தீர்ப்புதான். நம்மளாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் நம்பிக்கை கொண்டதாக இருக்கிறோமா அல்லது நம்பிக்கையில் சற்று ஏற்ற இறக்கம் இல்ல? நம்பிக்கை நமக்கு அப்படியே நிதானமா இருக்குதா அப்படின்னா, நான் ஆழமான விசுவாசம் ஆழமான நம்பிக்கை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு கேட்டாக்க ஒரு சில நேரத்துல அதற்கான பதில் இல்லைன்னா, எல்லா வேளையும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேனா, எல்லாவற்றையும் நான் கடந்து போகிறேனா அப்படின்னாக்க நிச்சயம் இருக்காது. ஒரு சில வேளைகளில் நமக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்றாலும், நாம் வேண்டியது அல்லது வேண்டாதது நடக்காமல் ஒன்று நடக்கின்ற பொழுது நமக்கு நம்பிக்கை சற்று என்ன பண்ண ஷேக்கான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆட்டம் காணும். அந்த நம்பிக்கை நமக்கு ஆட்டம் காண்கின்ற பொழுதெல்லாம், நம்ம நம்பிக்கையை இழக்கும் அந்த தருணங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி ஏற்றுக்க போறாங்க, எதை கொண்டு நாம் அதை மீட்டெடுக்க போகிறோம், யாரை கொண்டு நாம் மீட்டெடுக்க போகிறோம், நம்பிக்கையை நாம் தளர்த்துகிறோமா இல்லையா, இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டே கூட போயிட்டே இருக்கும். இருக்கிறவங்க ஃபுல்லா நம்பிக்கையோட இருக்கிறீங்களா கடவுள் மீது? எவ்வளவு பேர் நம்பிக்கையோட இருக்கிறீங்க? நிறைய பேர் சொல்றேன்.
தெரியும். அதனால ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னாக்க நம்ம சொல்லுவோம். யாருக்காவது குழந்தைய பிறக்காம இருக்குது, திடீர்னு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும் போதுனா அவங்க வார்த்தையில என்ன வரும்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம், அவர் எங்களுக்கு இந்த பிள்ளையை கொடுத்தாரு. பிறந்ததுக்கு அப்புறமும் சொல்லுவாங்க, நாங்கள் கடவுள் மீது முழுசா நம்பி இருந்தோம், அதனாலதான் எங்களுக்கு இந்த பிள்ளை பிறந்திருக்கு. அப்ப அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் நமக்கு வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் என்பதை உணர்த்துவதாகத்தான் இன்றைய நற்செய்தி இருக்கிறது. நான் நம்பிக்கை கொண்டு எல்லாம் செய்ய முடியும். நான் சொல்றேன், பாம்பை பிடிச்சா கூட ஒன்றும் பண்ணாதுங்க, ஒன்றும் நஞ்சை குடித்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது, ஏனென்றால் நீ கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கு. அப்ப நம்பிக்கை உனக்கு இழப்பை தராது என்பதை உணர்த்து. எங்க தெரிஞ்சவங்க சொல்லலாம், அது எங்க வீட்டிலேயே கூட சொல்லலாம். கடந்த ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக எங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு 1.5 லட்சம் கடன் கொடுத்துருந்தாங்க. கொடுக்கும் போதே நான் வேண்டாம்னு சொன்னோம், ஆனா கொடுத்துருந்தாங்க. ஏன்னாப்பா அது இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டு கதையை சொல்லிட்டு நினைக்காது. ஏன்னா வாழ்க்கையில நடப்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். ஏன்னா பொய்யான ஒரு கதையை சொல்றதுக்கு பதிலாக நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்போ 1.5 லட்சம் பணம் வட்டிக்கு கொடுத்துரு, அதான் சொல்றேன், வட்டிக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த அம்மா வாங்கினாங்க, எங்க வீட்டில் மட்டும் வாங்கல, ஊர் புறம் வாங்கி இருக்கிறாங்க கடன். கிட்டத்தட்ட ஒரு 30-35 லட்சம் இருக்கும். வாங்கிட்டாங்க. வாங்கி வீடு கட்டினாங்க, போனாங்க, வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த பேக்கப்னு சொல்லுவாங்க, யாரும் பெருசா சம்பாதிச்சது கடன் அடைக்கல அளவுக்கான ஒரு பொருளாதாரம் இல்லை. அந்த ஆளு வீட்டுக்காரர் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க தனி எடுப்பாரு, மூத்த பட்டை கிடப்பான். அப்புறம் எப்படி குடும்பத்தை காப்பாற்ற? 2 பசங்க இருக்கிறாங்க. அதுல மூத்த பையன் கொஞ்சம் வேலைக்கு போனான், 2வது பையன் இந்த காசு அழைச்சவங்கள அதுல முக்கியமான ஆள். அப்படி ஒரு சூழ்நிலை. காசு ஊரெல்லாம் வாங்கிட்டாங்க. 1 வருஷம் கொடுப்பாங்க, 2வது வருஷம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க நடக்கிற மாதிரியே தெரியல. ஒரு வருடம் கடந்து போனது. அதுக்கடையில் அந்த புயல் வேற அடிச்சிச்சு, எங்களுக்கு கஜா புயல். அதுக்கப்புறம் நம்ம வட்டி கொடுக்குற காலம் போய் நம்ம வட்டிக்கு வாங்குற நிலைமை வந்துச்சு. அதான் சொல்லுவாங்க, ஒரு நேரம் ஏறும், ஒரு சில நேரம் போகும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இந்த பணத்தை போய் கேட்குறாங்க. எங்கள் அம்மா போய் அந்த மாட்டேம்மா ஒரு பணம் தேவைப்படுது. கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம், அது போய் கொடுக்காத, வேண்டாம், அவங்கள்ட்ட ஒன்றில் திருப்பி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பிடிப்பு இல்லாமல் நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. நம்ம போய் யார்ட்டாவது ஒரு கடன் வாங்கி கொடுக்குறோம்னாக்க நம்ம யோசிப்போம். அதனால தான் என்ன பண்ணுவோம், அவங்கள்ட்ட பின்னாடி திருப்பி கொடுக்குற அளவுக்கு போதுமான வசதி இருக்குதா அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒருத்தருக்கு கொடுப்போம். ஆனால் நான் சொல்லும் போது எங்கள் அம்மா சரி பரவாயில்லப்பா எப்படியே வேலை செஞ்சு கட்டிடுறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் திருப்பி எங்களுக்கு தேவை போய் கேட்கும்போது அம்மா சொல்லுது, பணம் கொடுக்க முடியாது, ஒன்றும் இல்லை, எங்களுக்கு 33 லட்சம் ஊருக்கு போகிறாங்க. எங்கள் அம்மா அப்படியே அவ்வளோதானே, ஏன்னா ஏற்கனவே புயல் அடிச்சு எல்லாம் போயிடுச்சு. திருப்பி இந்த பணம் கொஞ்சம் கொடுத்துருந்தது வராமல் போகுது. அப்படிங்கும்போது நமக்கு இந்த நம்பிக்கையில் கொஞ்சம் மாற்றம் வரும், தளர்வுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அது நடந்துச்சு. அப்போது ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ சென்னையில் என்னமாச்சு அப்படிங்கும்போது, அப்படின்னா பார்த்தோம்னா இந்த கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறார் அப்படின்னுச்சு. இதான் சொன்னேன், அது சும்மா நானும் போய் இந்த கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. அம்மாட்ட திருப்பி நான் சொல்லிடுறேன், கடவுள் அவங்கள்ட்ட சொன்னார் 1 லட்சம் கொண்டாரு, அம்மாட்ட கொடுன்னு இதான் மட்டும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே சொல்லிகிட்டே இருக்குது. நான் சொன்னேன், இல்லைம்மா வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கேட்கல, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷம். போன வருஷம் அந்த அம்மாவோடைய அந்த வீடு அந்த இடம் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30-40 லட்சம் கடன் வாங்கிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் அம்மாவுடைய நிலைமை அவ்வளோதான், அந்த பணம் போயிடுச்சு, 1 லட்சம் போச்சுடா அப்படின்னு சொல்லி. இல்லை என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 பவுன் நகையை அடகு வச்சுட்டு போய் எங்கள் அம்மாட்ட கடன் கொடுத்துச்சு. அதான் பெரிய ஹைலைட். அது நாங்கள் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் வட்டிக்கு ஆசைப்பட்டு போய் நாங்கள் வட்டி கட்டினாங்க. அப்போது போய் பார்த்தாலே ஒன்றும் இல்லை, முடிஞ்சிச்சு, நம்ம சொல்லி அவ்வளோதான், நீங்கள் நம்ம இப்போ வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் போன வருஷம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த இடத்த விற்றுட்டு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இடத்த வைக்க போனால் விற்கிறதுக்கு எவனும் வாங்க மாட்டான், ஏன்னா இவ்வளோ தொகை இருக்குது அப்படி போட்டு அடிச்சு விற்றுட்டு போன வருஷம் பணத்தை கொடுத்துட்டாங்க. வட்டியெல்லாம் வரல, முதல்ல வந்தால் போதும்ல, அப்பா சாமியை கொடு. திருப்பி அந்த பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா சொன்னிச்சு, கடவுள் இருக்கிறாருப்பா அப்படின்னு. வாங்க முன்னாடி கொடுக்கும்போது அது என்ன அந்த கடவுள் கொடுக்குறாரா இப்படி போயிடுச்சு அப்படின்னு. வாங்கிட்ட உடனே சொன்னிச்சு, வாங்கிட்டப்பா காசு, நான் வேண்ட சாமி கேட்டுருச்சு அப்படின்னு. அதான் சொல்றேன், எனக்கு ஒன்று கேட்குது, எனக்கு ஒன்று நடக்குதுன்னா கடவுள் இருக்கிறார், நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
நம்ம கடவுள் இருக்கிறார், கடவுள் நமக்கு வேண்டியவற்றை கொடுக்கிறார் என்றால் அந்த கடவுள் மீது நாம் கொண்ட நம்பிக்கையில் ஆழமான விசுவாசம். அப்ப கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் நான் இழக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை என்னில் இல்லாமல் போய்விடுகிறது. நான் சற்று கலங்கி போகிறேன், என்னால் எதையும் செய்ய முடியாத நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் இறைவனை பற்றி பிடித்துக் கொள்கிறேன். புனித சவேரியா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கு வந்தார், எல்லாவற்றையும் இழந்தார், வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போது ஒன்றே ஒன்றுதான் அவரிடம் இருந்தது, நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் இருந்தது. நான் கடவுளுடைய பணியை தேர்ந்து கொண்டேன், அந்த கடவுள் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறார், எனவே அந்த கடவுள் அனுப்பிய என்னை அவர் பார்த்துக் கொள்வார். அவ்வளவுதான் அவர் நினைச்சது. ஏன்னா அவர் பெருசாக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த நம்பிக்கை கொண்டவர் பேய்களை ஓட்டுவார், புதிய மொழிகளை பேசுவார். நம்பிக்கை கொண்ட சவேரியா பல செயல்கள் செய்ய வல்லவராக இருந்தார், அந்த பாக்கியத்தை பெற்றிருந்தார். அதே வேளையில் அவர் அப்பேற்பட்ட அந்த வல்ல செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு வரத்தினை பெற்றவராக இருக்கிறார் என்றால் அது சவேரியாருக்கு இறைவன் கொடுத்த வரம். அது இந்த சவேரியார் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை. ஒரு மொழியே அறியாத மனிதன் பல்வேறு இடங்களுக்கு போகிறார், இந்தியா போறார், சீனாவுக்கு போறார், ஜப்பானுக்கு போறார். ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு மொழி பேசப்படுகிறது. அந்த மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையையும் இந்த கடவுள் அவருக்கு அருளியிருந்தார். எனவேதான் நம்பிக்கை கொண்டவன் பேய்களை ஓட்டுவான், பல மொழிகளை பேசுவான். அவர் உண்ட உணவோ உடுத்திய உடையே எதுவுமே நம்முடைய கலாச்சாரத்தை சேர்ந்தது கிடையாது. அவை எல்லாம் செய்ய அந்த வல்லமை கடவுள் அவருக்கு கொடுத்தார் என்றால் அவர் மீது கொண்ட நம்பிக்கை. இங்க வந்தாரு, இங்க வாழ்ந்தார் அப்படின்னாக்க காடம்பாடியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குமா, அன்னைக்கெல்லாம் எப்படி இருக்குது வளர்ந்துருக்கும். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஊரா இருந்திருக்கும், ஒரு சில வீடுகள் இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தனிமையான இடத்துக்கு ஒரு மனிதன் வந்து வாழ்ந்து இங்கே இருந்து போயிருக்கிறார். அப்ப இந்த இடம் ஒரு புனிதர் வாழ்ந்த இடமாக இருக்கிறது. அந்த புனிதர் இடத்தில் நாமும் வருகிறோம், வேண்டுகிறோம். நம்முடைய நம்பிக்கை அந்த புனிதரை போன்றதாக இருக்கிறதா? அந்த நம்பிக்கை நம்மளும் இருக்கிறதா? இந்த சவேரியா நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார், மாதத்தை சொல்லுவாங்க ஊர் பையன் அப்படின்னு. ஒரு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணாரு, அல்லது சினிமா டைரக்டர் ஊர் அப்படிமா, அதாவது ஒரு நல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு கலெக்டர் பையன் இருக்கிறா அப்படின்னா ஊர் பையன் அவங்க வேலை பார்க்கணும். ஆனால் அந்த பெருமையை நாம் சொல்ல முடியுமா? நம்ம ஊருக்கு வந்து போன சவேரியார் எங்க ஊருக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. அப்ப அந்த விசுவாசத்தை நாங்கள் அவரிடமிருந்து பெற்றிருக்கிறோம். அவர் செய்த அந்த விசுவாசம் இன்று எங்களும் இருக்கிறது என்பதை நாம் மாற்றி சொல்ல முடியுமா? அந்த நம்பிக்கை நம்மோடு இருக்கிறதா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்த நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை கேட்டு வருகிறோமா? எனக்கு ஒரு தேவை என்பதை பொருட்டு கடவுள்கிட்ட வரோமா? அப்ப அந்த நம்பிக்கை தேவை நம்பிக்கையாக மட்டும் இருக்கிறதா? அல்லது எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் இறைவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய வல்லவர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அவரை விசுவசித்து அவரை நான் தேடி வருகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே புனித சவேரியாரின் திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித சவேரியாருக்கு சென்ற ஒவ்வொரு படிப்பினைகளும் எண்ணற்றவை. அவற்றிலிருந்து நாம் ஒன்றே ஒன்றையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்று முக்கியமானது நம்பிக்கை, அதன் பிறகு ஏழ்மை, அதன் மீது கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார்கள் வாழ்வை மாற்றிக் கொள்வது. அது முதலில் நாம் அந்த நம்பிக்கையை நம்மளும் ஏற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கையை நம்மளும் நிறைவேற்ற பொழுது அந்த சவேரியாரை கூட நாமும் நல்ல செயல்கள் செய்ய முடியும். அதனால போய் யாராவது போட்டு அவன் நோய் இல்லை, நல்ல செயல்கள் என்பது நாம் செய்கின்ற ஒரு நல்ல காரியங்கள் அனைத்துமே வள செயல்கள் தான், கடவுளின் ஆசீர்வாதம் நடக்கக்கூடியதுதான். எனவே அந்த நிலைக்கு நம்மை உயர்த்திக் கொள்ள நம்மையே நாம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும், தூய இறை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாமும் இந்த புனிதரை போல ஒரு நல்ல மனிதனாக மாற முடியும். அப்பொழுது இறைவன் நம்மையும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த பணியை செய்வோம்.
உமது திரு அவை என்ன புதிய ஆற்றலுடன் பலந்தரவுடைய உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அழைத்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்றி எழும்படியா நாடுகளின் நச்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினி. அவரது மாபெரும் எடுத்து காட்டுவாக்கு சான்றுவதை எங்களுக்கு துணிவி தருகிறேன். அவருடைய இடைவிடாத இறைவேண்டர்கள் நாங்கள் உரையும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, இயற்கையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு உண்டு. ஆகவே முடியாமையை பொருத்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்கள் தீர்வை மாறுபடவாக. அவர் பாடுபட உடம்படைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொண்டது, ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் மீறப்புகிறதை அருந்தி இணைக்கிணத்தை எடுத்து மீண்டும் மக்களிடையே கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூடியும் புரிய தகுந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டு இடைவெளிக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயரார் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திருவை அன்பில் செய்தருளும். அன்பின் ஆண்டவரை, இன்று இந்த திருப்பலியிலே நாம் நினைவு கூர்ந்த எல்லா கருத்துக்களை மீறி கனிவோடு இயற்கைகளுக்கு அருளும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகப்படியினுள் ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
தூய ஆவியாரை ஒன்றி எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைபிடித்தருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். சமரன் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். Yeah.
எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடும். உம் நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய வாழ்வுகளிலிருந்து என்னை காத்தருளும். என்னை இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலிக்காண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக நீரடிய எங்களில் நீர் பற்றிய செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கை எங்களின் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாடு படுத்திருக்கும் நல்லோராய் உம் அருள் என்னை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கி காத்திருந்ததில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகி எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் புனித சவேரியா திருவிழா நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாடு முழுவதும் புனித சவேரியார் வழியாக அதன் வரங்களை பெற்றுச் செல்ல அவரை நாடி வருவோம். அவருடைய ஆசிரியம் அவர்களை வேண்டியவர்களாக தொடர்ந்து இந்த பணியிலே பங்கெடுப்போம். அதேபோல் அந்த திருவிழாவிற்கு உழைத்த ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி கொண்டாடுவோம். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்குமாறால் பற்றியறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருமணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்தில் மண்பதி பற்றியறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழும் உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரியவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசு இப்புனிதரோடு சேர்ந்த நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பகுதியில் கடலோர ஊர்கள்
பலகும் நம்பி வந்த எங்களது முன்னோர்கள் யாவரும் ஞானம் வழங்கிய சபையாயே ஞானம் வழங்கிய சபையாரே. வாழியவே வாழியவே சபையாயே எங்கள் விசுவாச நாயகமே சபையாயே வாழியவே வாழியவே சபையாயே எங்கள் விசுவாச நாயகமே சபையாயே பாமான வாழியவோ சபையாயே உங்கள் பாதத்தில் வணங்கியவோ சபையாயே பேசி வந்த அதை செய்த பிறகு உடனடியாக பணியாற்றப்படும். நேற்று சொன்னது போல் இன்று மாலை 6 மணிக்கு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் திரைப்படம் பாண்டிய திட்டத்தில் 6 மணிக்கு அருட்சகோதரியின் வரலாறு